மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி. ஆனா உங்களுக்கு சனி உண்மையிலேயே அப்பா. நீங்கள்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள். அடிச்சாலும் வலிக்குதுன்னு சொன்னதே கிடையாது. அவ்வளவு நல்லவர்கள். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறாரே, இதை சில நூல்களில் நீங்கள் படித்திருக்கலாம். சில பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம். சில பேர் காணொளிகள் கூட கேட்டிருக்கலாம். 6ஆம் வீட்டில் குரு மறைதல் என்பது, உங்களுக்கு குரு மறைவது என்பது குரு பலம் இழந்ததைப் போல என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருந்தால், அத அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. அது அப்படி கிடையாது. ஒரு சித்தாந்தம் நான் அடிக்கடி ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சொல்லுவேன். எல்லா மறைதலும் மறைதல் அல்ல. எல்லா மறைதலும் மறைதல் அல்ல. மறைதலுக்குள் நிறைய பொருள்கள் இருக்கிறது. ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டான்னா, ஊருக்கு போயிட்டாங்கிற துக்க செய்தியாக அதை நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்பதைப் போலவே 6ஆம் இடத்திலே குரு பகவான் மறைவதை அப்படியே ஃப்ளாட்டா எடுத்துக்காதீங்க. அப்படி மறைஞ்சிட்டாருன்னு. அவர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? 12 கூடையவர், 3 கூடையவர் இருந்தாலும் ப்ராப்ளம் தானே. அப்போ 3, 12 கூடையவர் எனிவே ப்ராப்ளம் தான் பண்ண போறார். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவரு கடகத்துல உச்சமா இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? விரயம் அதிகமாயிருக்கும்.